என்ன மாதிரி மைல்ட் ஃப்ளேவரில் இருக்க பிரியாணியை லைக் பண்ணுறவங்களா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் காஞ்ச உடனே மசாலா பொருள்லாம் போட்டு பொரிய விடுங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எவ்வளோ ப்ரௌன் ஆகுதோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 ஸ்லைஸ் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு சாஃப்டான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும். ஃப்ளேவர் மைல்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் மட்டனும் அதோட ஸ்டாக் 1 கப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி 4 கப்பு வெறும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2.5 கப்பு புழுங்கல் அரிசியை கழுவி பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2 கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண புதினா இலை தக்காளிக்கு அப்புறம் ஆட் பண்ணோம். என்கிட்ட அப்போ இல்லை, வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. அதனால் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. நல்லா 2 கொதி வந்தோடனே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட் போட்டு ஒரு ஹெவியான வெயிட்டை வச்சுடுங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் ஃப்ளேமில் வைங்க. என்கிட்ட புதினா இலை வந்தோடனே புதினா இலையை ஃபைனாக சாப் பண்ணி மேலே தூவிட்டு அப்படியே நான் தம்மில் போட்டுட்டேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான மட்டன் பிரியாணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.